உயிரோடு எழுந்தவரே உமக்கே ஆராதனை. மகிமையில் வாழ்பவரே உமக்கே ஆராதனை. உயிரோடு எழுந்தவரே உமக்கே ஆராதனை. மகிமையில் வாழ்பவரே உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. மரித்து போயிருந்த பாவத்தினால் பரிஜீவன் தந்தை கிருபையினால். மரித்து போயிருந்த பாவத்தினால் பரிஜீவன் தந்தை கிருபையினால். கல்வாரியே காருண்யமே உமக்கே என்றும் ஆராதனை. கல்வாரியே காருண்யமே உமக்கே என்றும் ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. விலையேற பெற்ற உம்மிதயத்தே அன்பிற்குள் என்னை சேர்த்தவரே. விலையேற பெற்ற உம்மிதயத்தே அன்பிற்குள் என்னை சேர்த்தவரே. அன்பால் என்னை அணைத்து கொண்டே உமக்கே என்றும் ஆராதனை. அன்பால் என்னை அணைத்து கொண்டே உமக்கே என்றும் ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. மாறிடும் அன்பால் போயிருந்தேன் நிரந்தரமா நான் உம்மை கண்டேன். மாறிடும் அன்பால் போயிருந்தேன் நிரந்தரமா நான் உம்மை கண்டேன். நீலையா என்னில் நிலைத்தவரே உமக்கே என்றும் ஆராதனை. நீலையா என்னில் நிலைத்தவரே உமக்கே என்றும் ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. மத்தேயு 28வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்லுவாங்க பயப்படாதீங்கன்னு? பயந்தவங்களை பார்த்து. ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு ஆண்டவர் அங்கே தரிசனமாகிறார். அது 2வது விசை. அதில் அவளுடைய நிறைய பெண்கள் அங்கே வந்திருக்காங்க, சீஷர்கள் வந்திருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு சர்வீஸில் பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, பேதுரு உண்மையிலே அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷனாலும் ஒரு பக்கம் கில்ட்டி இல்லையா. ஐயோ ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்குவாரா இல்லையா, அந்த ஒரு பயம் இருந்திருக்கும். இப்படியெல்லாம் அவளை மறுதளிச்சேன்னா அவர் முன்னாடி போய் எப்படித்தான் நிற்கிறது இல்லையா, அப்படி தோணியிருக்கோம் இல்லையா. மற்ற சீஷர்களுக்கெலாம் எப்படி தோணியிருக்கோம், அன்றைக்கி அவரை அடிக்கும்போது விட்டு போட்டு
ஓடி போயிட்டோமே இல்லையா? இன்றைக்கி உயிர் தெழுந்து ஏசு நம்மளை பார்த்தா நீ தானடா ஓடுன்னு நம்மளாக இருந்தால் கட்டாயம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம கூட நிற்கும் போது அன்றைக்கி போயிட்டீங்க உங்கள் பாட்டுக்கு அப்படிமோ இல்லையா? அதான் தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டீங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எல்லாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அவசரத்துக்குலாம் உதவ மாட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஏசு அப்படி எங்கேயாவது சொன்னாரா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அன்புள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஈடு இணையே இல்லை. நம்மளாக இருந்தால் ஓடிப்போன ஒரு பெண்ணு வராத போயிரு அப்படின்னு தான் சொல்ல தோணியிருக்கோம். ஆனால் அத்தனை பேரையும் மீண்டும் தரிசனமாகி அவர்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர்கள் பயந்தவர்களாய், ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் பயம், பலவிதமான பயம் இருந்திருக்கும். ஆண்டவர் முன்னாடி போய் எப்படி நிற்க போகிறோம் இல்லையா? மற்றவங்க வந்து நம்மளை இப்போ என்கொயரி பண்ணால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஐயோ ஓடி போய் எல்லாத்துட்டையும் சொல்லணுன்னா எல்லோரும் என்ன நினச்சிக்குவாங்க? இப்படி ஏகப்பட்ட பயங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இங்கே மட்டும் இல்லை, நம்ம ஏசாயால வாசிக்கிறோம். நம்ம அடிக்கடி அந்த வசனத்தை நினைப்போம். அதை நினைக்காத விசுவாசிகளே இருக்க மாட்டாங்க. 41:10 ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி என் நீதின் வலது கரத்தினா. சூப்பர். ஹல்லேலூயா. நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே. ஹல்லேலூயா. அருமையாக அந்த வசனத்தை சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. எக்ஸாம் வந்தால் ஏன் பயம் வருது இல்லையா? இல்லை, நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்முடைய கரம், நம்மளுடைய பொறுப்பு. ஆனால் அதுக்காக பயப்படணுன்னு இருக்கா? இல்லை. உங்கள் எதிர்கால குறித்து ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க இல்லையா? ஆண்டவரே சொல்லிட்டார், சர்வ வல்லவரே சொல்லிட்டார், பயப்படாத, நான் உன் கூட இருக்க. நிறைய வேலையில் என்ன செய்வோம், என்ன நடக்கும், ஒன்றுமே இருக்காது இல்லையா? ஒரு சின்ன தலைவலி வந்துட்டால் போதும், நமக்கு சிந்தனை எங்கெல்லாமோ போயிடும். எனக்கு நான் இந்த போன வாரம் நான் சொல்லும்போது சொன்னேன், எனக்கு ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார் என் முட்டில். அபிட்டின்னு சொன்னேன், எனக்கு கால் வலிக்கணும் மம்மி சொல்லுங்கள். ஆனால் நான் ரொம்ப லேட்டாக வர்றதுனால நிறைய வாட்டி சொல்ல மாட்டேன். சரி, ரொம்ப முடியலன்னா அவர்கிட்ட சொல்லிக்கலான்னு ஒரு தடவை சொன்னேன், அப்புறம் விட்டுட்டேன். ரொம்ப வலிச்சுன்னா சொல்லுங்கள் மம்மின்ட்டு தான் சொல்லியிருந்தா. ஆனால் என் மனசில் என்னெல்லாமோ எண்ணம், இந்த முட்டுக்குள்ளெல்லாம் ஊசி போடுவாங்க, நாங்களே இந்த இந்த அப்படியெல்லாம் போடுவாங்க போல், நம்ம வலின்னு போனால் என்னெல்லாம் செய்ய போகிறாங்களோ தெரியலையே இல்லை. அவட்டையும் கேட்டேன், முட்டில் ஊசி போடுவாங்களாம்மா, இவங்க பார்த்துக்கிடலாமா, ரொம்ப வலிச்சுன்னா சொல்லுங்கள் பார்த்துக்கலான்னு சொன்னால். அதனால் அப்படி நமக்கு ஒரு சின்னதுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். தலைவலி வந்தால் வேறு எங்கே வரைக்கும் போயிடுவோம் இல்லையா? அவ்வளோ ஒரு பயம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நிமிஷத்தில் அற்புதம் செய்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியம் இன்ன வரைக்கும் என்னால் அதை தாங்கவே முடியலை. ஹல்லேலூயா. உங்களுடைய தழும்புகளால் குணமாகிறோன்னு பிடிச்சி கையை எடுத்த நிமிஷத்தில் அந்த காலில் விடுதலை உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார், இன்றைக்கும் அவரால் கூடாத காரியம் நாம் பெற்றுக்கொள்ளலைன்னா நம்முடைய அவிசுவாசம் தான் காரணமே ஒழிய அவருடைய வல்லமையில் குறைவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை குறைஞ்சிருக்கா? ஹல்லேலூயா. அவருடைய கைகள் குறுகி போகவில்லை, அவருடைய வல்லமை குறைஞ்சி போகலை. அவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உயிர் தெழுந்த இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாது. எல்கேஜிலேயே அட்மிஷன் போட்டுட்டு ஐயோ என் பிள்ளைக்கு எப்படா கல்யாணம் பண்ணுவேன் இல்லையா? ஆமாம், என்ன காலேஜில் என்ன இடங்க இப்படியெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. ஆண்டவர் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியார் செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர். அடுத்தது நாம் வாசிக்கலாம், யோவான் 21வது அதிகாரம் 5வது வசனம். பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில், அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். நம்ம ஆன்சர்லாம் இப்படி தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து, அதாவது திபேரியா கடற்கரை, எங்கள் எல்லாரும் என்ன செய்துட்டாங்க, சரி நம்மளாம் என்ன செய்திருவோம், மீன் பிடிக்க போயிடுவோம். பெரிய கொஸ்டின் இருந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் பின்னாடியே போயிட்டாங்க, சாப்பாட்டுக்கு குறவே இல்லை.
நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆனி என்கிட்ட சொன்னேன், ஏசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்துருக்கலாம் போல மம்மின்னா. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு, எக்ஸாமில் எழுதியிருக்க வேண்டாம் இல்லையா, பேசாமல் ஜீசஸ் பின்னாடியே அழகாக போயிருந்துருக்கலாம் போலன்னு தோணுது மம்மின்னா. இல்லையா, நமக்கு அப்படி ஏசு பின்னாடியே போனாங்க. அவங்களுக்கு ஆகாரத்துக்கு குறைவில்லை, அற்புதத்துக்கு குறைவில்லை இல்லையா, ஒன்றுக்கும் குறைவில்லை. நல்ல ஜாலியாக ஆண்டவர் பின்னாடி அழகாக ஊழியம் செய்து சந்தோஷமாக செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஏசு மரித்து போனார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லையா. உடனே பேதுரு சொன்னார், அவர் தான் எல்லாத்துக்குமே லீடர் இல்லையா. அதனால தான் யாராவது ரொம்ப முந்திரி கொட்டையாக பேசினா என்னன்றீங்க பீட்டர் இல்லையா. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வாங்க எல்லாரும் எங்கே போவோம், மீன் பிடிக்க போவோம் இல்லையா. கிளம்பி போகிறாங்க, 7 பேர் போகிறாங்க. போய் கடற்கரையில் போயிட்டு என்ன செய்கிறாங்க, ராத்திரி முழுக்க என்ன செய்தாச்சு, பிரயாசப்பட்டாச்சு. மீன் ஒன்றும் அகப்படவில்லை. வருத்தத்தோட என்னடா நம்ம மீன் பிடிக்கலாம் மறந்து போச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க, என்னடா நம்ம முந்தியெல்லாம் நல்லா பிடிச்சோம்னா ஒன்றையும் காணும் அப்படி கவலையோடு இருக்கும்போது கரை பக்கம் வந்துட்டாங்க. இன்றைக்கி அவ்வளோதான் போகலான்னு நினச்சி வந்துட்டாங்க போல். கரையிலிருந்து ஒரு 200 மைல் தூரத்தில் வந்துட்டாங்க. இயேசு அங்கே கரையில் நின்று அவர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும். ஆண்டவருக்கு தெரியும் அங்கே ஒன்றுமே இல்லைன்ட்டு. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை என்று ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். ஆனால் அவங்க வாயிலிருந்து அது வரணும். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை ஆண்டவரே. அவங்க ஆண்டவரேன்னு சொல்லலை, என்னன்னு தெரியல, ஒன்றுமில்லை என்றார்கள். ஆண்டவர் சொன்னார், வலது புறமாக வலையை போட்டாங்க. அப்படியே இழுக்கிறாங்க, வலை கிழியத்தக்கதாய் திரளான மீன்கள் என்ன செய்தது, அந்த வலையில் வந்தது. இழுக்க மாட்டாமல் இழுத்து கொண்டு வர்றாங்க. இந்த அற்புதம் நடந்த உடனே தான் யோவான் நினைக்கிறார், அவர் கர்த்தர். ஏன்னா இந்த மிரக்கல் ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, அவர் கர்த்தர்டா அப்படின்னு சொன்ன பேதுரு டபார்னு என்ன செய்துட்டாரு, தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாரு இல்லையா. வெளியே வர்றாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு கறி நெருப்பு போட்டு மீன் வச்சு அப்பம் வச்சு அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, ரெடியாக வச்சுருக்கார். இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார், உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா? என்ன பதில் சொல்கிறீங்க? நிஜமாவே இல்லை ஆண்டவர் இல்லையா. கட்டாயம் சொல்லலாம், வெறுமை தான் ஆண்டவர் இல்லையா. எங்கள் பாஸு எம்டி தான் ஆண்டவர் இல்லையா. எங்களுடைய ஞானம் எம்டி தான் ஆண்டவர். எங்களுடைய பேலன் எம்டி தான் ஆண்டவர். நீங்கள் சொல்ல போனால் எங்கிட்ட எல்லாமே ஒன்றுமில்லை, பதில் ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் ஒன்றுமில்லாதவர்கள் அப்படியே விட்டுட்டார். இல்லை, அங்கே ஓரத்தில் அவங்க வந்த உடனே எனக்கெலாம் ஆசையாக இருக்குது, அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. சாதாரண மனுஷன் செஞ்ச இதுலேயே அந்த ஹோட்டலில் அப்படி இருக்குது, இந்த ஹோட்டலில் எப்படி டேஸ்ட்டுங்க. ஜீசஸே பொரிச்சு கொடுத்த மீனாக இருந்தால் என்ன டேஸ்ட்டாக இருந்திருக்கும். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது. ஹல்லேலூயா. அவர் அவ்வளோ அழகாக சூடாக அப்பமும் கொடுத்து மீனும் கொடுத்து அவங்கள என்ன செய்கிறாரு, அங்கேயே ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை ஒன்றுமில்லாத நிலைமையில், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் ஞானம் ஒன்றும் இல்லை, என் பலன் ஒன்றும் இல்லை, என்னுடைய திறமை ஒன்றும் இல்லை, அப்படி செய்கிறதுக்கு ஒருத்தரை பார்க்கும்போது ஐயோ எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ ஸ்காலராக இருக்காங்க, எவ்வளோ பலனாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். உலகத்தினுடைய ஞானம் பலன் எல்லாம் தேவனுக்கு முன்னான குப்பை. ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம்ம கூட இருக்கும்போது நாம் தான் பலவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அங்கே அப்பத்தை கொடுக்கறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் வாங்க போஜனம் பண்ணுங்கன்னு சொல்கிறார், வாங்க உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போ என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னார், ஒரு தடவை ரீகால் பண்ணலாமா? மரியாதை பற்றி என்ன சொன்னார்? ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். 2வது என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். 3வது என்ன சொன்னார்? நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடுக பேசிக்கொள்கிற காரியம் என்னன்னு கேட்டார். அடுத்து என்ன சொன்னார்? 4வது வசனம், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். 5வது என்ன சொன்னார்? உங்களிடத்துல ஏதாகும் இருக்கா? என்ன இருக்கா? ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ வீட்டுக்கு போனால் ஏதாவது சமைச்சு வச்சிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, இல்லை போய் தான் சமைக்கணும், இல்லை இல்லை ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாவிட்டாலும் ஒன்றுமில்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் நம்முடைய யெகோவா யிரே. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் நம் சர்வ வல்ல ஆண்டவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்றவர் நம் தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்ன என்ன 2 வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆ ஆ உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆ ஆ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற நிறைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள. நீ சும்மா இருங்க, நான் உங்களுக்காக. நம்ம சொல்லுவோம், நான் போய் முதல்ல ஃபைட் பண்ணிட்டு வந்துடுறேன், திரும்ப சொன்னதுக்கு பதில் சொல்லாமல் வர மாட்டேன் இல்லையா, அதெல்லாம் எப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், வெயிட், அமைதியாயிரு இல்லையா. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் நல்லா தெரியும், ஆனால் உட்கார்றோமா தேவ சமூகத்தில் என்கிறதா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். நிறைய வேலை இருக்கு, அப்போ நிறைய உட்காந்துருக்கணுமா கொஞ்சம் உட்காந்துருக்கணுமா? நிறைய உட்காந்துருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய நம்மளுடைய டாஸ்க் ரொம்ப பெருசு, நம்ம மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப பெரியது என்றால் தேவ சமூகத்தில் நல்ல அமைதியாக காத்துருங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை பலத்தால் என்ன செய்வார்? இடை கட்டுவார். அதாவது ஒரு வண்டி ஒர்க் ஷாப் போகிறது அது வேஸ்டான டைம் இல்லை. ஐயோ வண்டியில் போய் 2 நாள் ஒர்க் ஷாப்பில் 1 நாள் விட்டுட்டோம்னா அவ்வளோதான், அப்புறம் என்ன ஆகுறது ஓட்டம் அப்படின்னா அது நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது நடுவழியில் என்ன செஞ்சிடும்? நின்றும். இப்போ நீ நின்று இல்லையா, முதல்ல என்னையை கொண்டு விட்டுருந்தீங்கன்னா நீ பேசாமல் போயிருக்கலாம். என்னையை விடாமல் நீ ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ நான் நின்றுட்டே நீயும் சேர்ந்து நின்றுன்னு நம்மளை நிற்க விட்டுரும். அதுக்கு ரினியூ பண்ணுறதுக்கு அதுக்கான நேரங்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டியிருக்கு. அது போல தான் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? அந்த 1/4 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் நம்ம எதையோ சாதிக்கிறது போல் நிறைய வேலையில் நினச்சிக்குவோம். 1 மணி நேரம் என்னோட விடுத்திருக்க கூடாதான்னு ஆண்டவர் கேட்குறார். ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1 hour தேவ சமூகத்தில் உட்கார்றது ஏதோ நம்ம நேரத்தெல்லாம் ஏதோ வேஸ்ட் பண்ணுறது போல் தெரியும். ஆனால் சும்மா எங்களாமே உட்காந்துருப்போம். பஸ்ஸுக்கு 1/2 மணி நேரம் நிற்போம் இல்லையா, யாருக்காவது வரணும்னு வெயிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் நிற்போம், யாரு கூடயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ நேரம் பண்ணுவோம். அதெல்லாம் நமக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் தேவ சமுத்திரம், ஐயோ 1/2 மணி நேரம் இருந்துட்டு அன்றைக்கி வேலையெல்லாம் முடிக்காத. அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ இங்கே நிற்க மாட்டீங்கள, பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டுருவார். கரெக்டாக இங்கே சர்ச்சில் நீங்கள் காலையில் ஜெபத்தில் உட்கார மாட்டாங்க. எல்லா நாளும் 8:10க்கு வர்ற பஸ்ஸு அன்றைக்கி 8:30க்கு தான் வரும். ஏன்னா இங்கே 20 நிமிஷத்தை நீ மிச்சம் பிடிச்சி இல்லை, நீ அங்கே போய் நின்றுருவார் இல்லையா. நிறைய நம்ம ஆண்டவர் பழி வாங்குறவர் அல்ல, நம்ம உணரணுங்கிறதுக்காக சில விஷயங்களெல்லாம் ஆண்டவர் அப்படி செய்கிறார் இல்லையா. ஆனால் அவருடைய சமூகத்தில் இருந்து பாருங்கள், அந்த நாளே சுமூகமாக போயிடும். எல்லா வேலையும் முடித்திருப்போம், எல்லாமே நல்ல வெற்றிகரமாக இருக்கும், எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா அவர் சமூகத்தில் இருந்து பலனை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவர் சொன்னார், உன்னதத்தின் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். இதற்காக மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காகவும் காத்திருங்கள். கேட்ட விசுவாசிகள் சீஷர்கள் என்ன செய்தாங்க? எருசலேமில் என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. காத்திருந்தவங்களை சும்மா விட்டுட்டாரா? விடவே இல்லை இல்லையா. பெந்தைக்கோஸ்தே நாளில் ஆண்டவர் பலமாக இங்கே என்ன செய்தார்? இறங்கினார், ஒவ்வொருவரையும் நிரப்பினார். அது வரைக்கும் பயந்துருந்தவங்க அப்புறம் பலன் அடைந்தார்கள். பேதுருலாம், ஐயோ இயேசுவா, தெரியவே தெரியாது, அவரை நான் பார்த்ததே இல்லை. நீ பார்த்தாலே தெரியுது, நீர் அவர் கூட இருந்திருந்தேன், எனக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா சொல்லுது இல்லையா, ஒரு சாதாரண ஒரு லேடி சொல்லிட்டு இருக்குது, இல்லை உங்கள் பேச்சே தெரியுது, இல்லை நீங்கள் பார்த்தேனே. ஐயோ இயேசுவா, எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்த்ததே இல்லைச்சா, நான் அப்படிப்பட்ட ஆட்கள் கூட என் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுன்னு இவர் சொல்லிட்டார் இல்லையா. அதே பேதுரு பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட போது எழுந்து நின்று சொல்லுகிறார், இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அந்த இயேசுவை தேவன் உயிரோடு என்ன செய்தார்? எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். என் கண்ணால் பார்த்தேன்யா இல்லையா, எனக்கு இங்க கூட இருக்கிறாரு, நாங்கள் சாட்சிகள் என்றார். தலைகீழாக சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் நம்மளே வருவார் என்றால் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போனா நம்ம பயப்பட மாட்டோம், பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய்
சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது ஆண்டவர் சொன்ன கடைசி வார்த்தை, 7வது வார்த்தை. நீங்கள் உலகமெங்கும், கடைசி வார்த்தையில் அப்புறம் அவர் நிறைய பேசியிருக்கிறாரு, நம்ம எடுத்துக்கொண்டதில்லை. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். நல்ல கரங்களை தட்டி அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, சர்வ வல்லவர் கூடவே இருக்கார். ஹல்லேலூயா. இமேஜின் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் அப்படி தனியாக இருக்கும்போது தனியாக இருக்கும், ஏ அப்பா வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் என்ன செய்கிறாரு, என் கூட இருக்கார். நான் போகும்போது யார் வர்றா, சர்வ வல்லவர். அந்த விசுவாசம் தாவீதுக்கு இருந்ததுனால தான் கோலியாத்தை பார்த்து என்ன செய்யலை, நீ என்னடா இவ்வளோதான் இருக்கியா, நமக்கெல்லாம் இன்னும் கோலியாத் இவ்வளோ உயரம் இருக்கிறானா அப்படி தோணியிருக்கோம். அவருக்கு என்ன, ஏன்டா நீ இவ்வளோதான் இருக்கிறியா, ஏன் ஆண்டவர் இருக்காரு, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு, நீ யாருடா அப்படிங்கிற மாதிரி தாவீதுக்கு என்ன செய்தது, தோன்றிட்டு. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும், நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. என் வார்த்தைகளை கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், போதியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கடைசி ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை இது. ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்தபோது ஆண்டவர் சொன்னார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூற. கடைசி ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க, என்னுடைய கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்க. இது மிகப்பெரிய கட்டளை. மற்ற எல்லாம் நம்ம கேட்டுருவோம், இதை ஆண்டவர் நம்மிடத்தில் நம்பி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. தூதர்கள் இடத்துல கொடுக்கல, வேற யார்ட்டையோ கொடுக்கல, நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். நான் நிறைய வேலையில் நினைப்பேன், ஒரு கடையில் சாரீ நல்லா இருக்குன்னா எத்தனை வெரைட்டின்னு சொல்கிறதுக்கு நம்ம சலிக்கிறோமா இல்லையா? சரி நீங்கள் அந்த கடைக்கு போங்க, அவ்வளோ கலெக்ஷன் புதுசாக வேறு நிறையா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் அந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் இல்லையா, டேஸ்ட்டு அடிச்சுக்க முடியாது, அல்டிமேட் இப்படின்னு ஏகப்பட்டு சொல்லுவோம். கடைக்காரனும் கமிஷனாக தராரு, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம சொல்லுவோம், அந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள், இந்த கடையில் போய் ட்ரெஸ் எடுத்து பாருங்கள் இல்லையா, இதில் போய் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் இயேசுவை ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? ஜீவனுள்ள தெய்வம் தினந்தோறும் நம்மளை நடத்துகிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். ஆண்டு நினைப்பார், உன்னையெல்லாம் நான் நடத்துகிறேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. ஆண்டவர் நொந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளோலாம் உனக்கு நடத்துகிறேன், என்ன சொல்கிறதுக்கு உனக்கு என்ன வருத்தம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதவனே நானும் பிதாவுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டேன், அறிக்கை பண்ண மாட்டேன், வெட்கப்படுவேன்னு சொல்கிறேன். நீ மனுஷருக்கு முன்னாடி என்னை சொல்கிறதுக்கு வெட்கப்பட்டினா நீ பிதாவின் ஸ்தானத்தில் வந்து நிற்பில்ல, அப்போ இருக்கும் உனக்கு வேடிக்கை அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்போவா உன்னை பார்த்துக்கிறேன், அப்போ நானும் எனக்கு தெரியாத மாதிரி நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு. நமக்கு எப்படி இருக்குது இல்லையா? அங்கே வா, நான் பிதாவின் இடத்துல உன்னை பற்றி நான் வந்து நல்லா சொல்லணும்னா இன்றைக்கி மனுஷன் மத்தியில் சொல்வதற்கு என்ன செய்யாதீங்க, வெட்கப்படாதீங்க. வேதத்தை தூக்க வெட்கப்படாதீங்க. நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படாதுங்கள். ஏன்னா தேவன் சர்வ வல்லவருக்கு பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்கணும் இல்லையா? சர்வ வல்லவருக்கு நம்ம பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு கெத்தாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜீவனை கொடுத்து நம்மளை என்ன செய்திருக்கிறார், மீட்டு கொண்டிருக்க. அவருடைய அன்பு சும்மா இல்லை, அவர் உண்மையிலே தம்முடைய ஜீவனை தந்து நம்மை நேசித்தவர். அவரை சொல்வதற்கு அவர் பாத்திரர். ஹல்லேலூயா. அவரை பற்றி சொல்வதற்கு அவர் பாத்திரர். ஒரு மனிதன் அவரை அறிந்து கொண்டான் என்றால் வசனம் அப்படி தான் சொல்லுது, அக்கினியிலிருந்து அவனை நம்ம என்ன செய்கிறோமா, மீட்டு எடுக்கிறோம். அவன் ஒரு கட்டையை போல எரிந்து கொண்டு இருக்கிறான், பாவத்திலும் சாபத்திலும் நாசத்திலையும் எரிந்து கொண்டு இருக்கிறான்.
நீங்கள் போய் சொல்லும்போது அந்த கட்டையை தீயிலிருந்து வெளியே எடுத்து அணைச்சி காப்பாத்துறீங்க. அந்த பெரிய ஊழியத்தை தேவன் நம்மை செய்ய சொல்லுகிறார். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரிலும் உண்டாகட்டும். ஆண்டவர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக, வியாதிகள் நீங்குவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.